ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ட்ரெயினிங் டாபிக் சமையல் பார்க்க போனால் ரீசெண்டாக ராயன் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள வந்து எந்தளவுக்கு தயார்படுத்தணும், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எந்தளவுக்கு வந்து வலிமையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து ராயன் படத்தில் காமிச்சிருப்பாங்க தனுஷனா வந்து. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக பேசுகிறேன். நீங்கள் வந்து மௌமிதா இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடந்த மாதிரி கொடூரம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோவே. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து 36 மணி நேரம் ஒரு ட்ரெயினிங் டாக்டர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை. அங்கே வந்து அங்கே இருக்கிற குடிச்சிட்டு ட்ரக்ஸு சரக்குலாம் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணி எப்படி கொடூரமாக கொள்ள முடியுமோ அப்படி கொன்று அவங்கள வந்து உடம்பு ரீதியாக டேமேஜ் பண்ணி அவங்கள வந்து எல்லாத்தையும் பண்ணி ஒருத்தங்க அந்த மாதிரி இருக்காங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அது இந்திய நாட்டில் பொலிட்டிக்ஸும் இருக்குது, அதில் ஏகப்பட்ட ஓட்டைகளும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியுமா? அப்படி இல்லை. பட் தமிழ்நாட்டில் தனுஷனை ரசிகர்கள் மன்றம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ், ஒரு விழிப்புணர்வு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி ஒன்று கொண்டு வரலாம், ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இது தனுஷனா ரசிகர் மன்றம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தனுஷனா ரசிகர்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தனுஷனாலையும் பெண்களை வந்து ரசிகர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஏதாச்சும் பண்ணணும், ஹெல்ப்லைன் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஸ்கீம் மாதிரியோ இல்லைனா பெப்பர் ஸ்ப்ரே மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேராகவும் இருக்கும். தனுஷனா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அந்த உயர்வான எண்ணத்துக்கு வந்து தனுஷனாவே கன்ஃபார்மாக வந்து தனுஷனா ரசிகர்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இதை பற்றி பெருமைப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.